ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவோட தான் உங்களை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஹெட்ஃபோன் தான் வாங்கியிருக்கிறோம். என்ன ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா, Airdopes 192, அதாவது போட்டோட மேக்கு. சரி, இப்போ இது ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் போட்டிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் தான் வந்துச்சு. ஸோ ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணணும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500க்கு மேலே இருந்துச்சு. பட் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1299, 1300க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆஃபரை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸ். பார்த்துடுங்க, அவ்வளோ ஒன்றும் இல்லை. பேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏர்டாப்ஸு ஒன்று வச்சுருக்காங்க. இது லைட்டு போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் சார்ஜ் போட்டு பார்க்கல. ஓகே, இந்த கவர் இங்கே போட்டுடலாம். வேறு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் இது டைப் சி கேபிள்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் டைப் பி. ஸோ நம்ம கேபிளை பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, கேபிள் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஏர்டாப்ஸ் ஓப்பனில் இருக்கட்டும். ஓகே, இது பாக்ஸு வச்சு அனுப்பின ஒரு அழகான ஸ்பான்ஸ். அது தள்ளி எப்போவுமே போட்டில் கொடுக்கக்கூடிய திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, எம்டி பாக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் ப்ராடக்ட் கேம் வித் ஒன் வாரண்டி கார்டு. 1 year வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னது? தேங்க்யூ ஃபார் ஒரு நல்ல ஒரு கார்டு, ராக் இன் இந்தியா ஒரு கார்டு. அதுக்கப்புறம் இது என்ன? ஓகே, நார்மலாக இஷ்யூஸ் பற்றி ஒரு மேனுவல். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் மேனுவல் எப்போவுமே வைக்கிறது தான். எனக்கு லாஸ்ட் டைம் இதுலேயும் வந்துருந்துச்சு. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்பட்ஸோட யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன எத்தனை செகண்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், எப்படி கனெக்ஷன் மூட் பண்ணணும், சிங்கிள் ஏர்பட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், சார்ஜிங் ஏர்பட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி பார்ப்போம். ஓகே, இது ஸ்டிக்கர்ஸ். எப்போவுமே இதே ஸ்டிக்கர்ஸ் தாங்க தராங்க. ஒரு 3, 4, இது ஒரு 5 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஓகே, நான் எப்போவுமே முடிஞ்ச பிறகு அதே மாதிரி அதிலேயே வச்சிருவேன். ஸோ இதையும் நம்ம அதே போல் பேக் பண்ணிடலாம். உள்ள நமக்கு தேவையில்லை. ஸோ இது நான் எப்போவுமே அந்த பாக்ஸை போய் சேவ் பண்ணி வச்சுருவேன். ஓகே, இது நம்ம தேவைப்படும். நார்மலாக நம்ம சீட் எப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ வச்சு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இருந்தாலும் பரவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதையும் உள்ளே வச்சிடலாம். ஓகே, வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஏர்டாப்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ண. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பு ப்ரெடிட்டர். ஸோ இந்த ஏலியன் மாதிரிப்பட்டது அந்த கேம் விளாட்றதுக்கெலாம் இதுதான் அந்த 2 எல்இடி அவங்க சொன்ன எல்இடின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்இடி சார்ஜிங் ஆச்சுன்னா நீங்கள் சார்ஜிங் போடும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
10 செகண்டு இந்த எல்இடி ஆன் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இது எப்போ ஃபுல் சார்ஜ் ஆகுதோ ஒரு 10 செகண்ட் இது கண்டினியூஸாக ஆனில் இருக்கும், பிளிங்க் ஆகாது, நான் கண்டினியூஸாக ஆனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரைட்டு லெஃப்ட் 2 இருக்குது. நீங்கள் சிங்கிளாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் மோட் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆயிரும் சாங்கு. அதே போல் டபுள் டேப் பண்ணும்போது ஃபார்வேர்டில் உங்களுக்கு சாங்கு ஸ்கிப் ஆகும், இது பாஸ் ஆகி இதை சேஞ்ச் ஆகிரும். அதே போல் இது லெஃப்ட்டு நீங்கள் பண்ணும்போது லெஃப்ட்லேயும் சேம் தான், பாஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் மூவ் ஆகிரும். அந்த மாதிரி தான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் ஒரு கேமிங் மோடு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உங்கள் லெஃப்ட் இதை ஒரு 3 செகண்ட் கண்டினியூஸாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கேமிங்கில் உள்ள டிலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. பட் நான் இதை கிளியராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட்டு நான் டெஸ்ட்டுக்கு ட்ரையல் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒருக்கா செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வாய்ஸு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளியராக தான் இருந்துச்சு. அதிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாய்ஸ்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ நான் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ இல்லை நான் ஒர்க்கிங் இதோட ட்ரபுள் ஷூட்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். மிச்சப்படி உள்ள இதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீ அடிக்கடி இது மட்டும் இல்லை, நான் இது சுமாராக ஒரு திங்ஸ் வாங்கினேன், அதனால் உங்களுக்கு சரி நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு 50% இது ஆஃபரில் தான் போய்ட்டுருக்குது. ஏன்னா 1300க்கு தான் இது போய்ட்டுருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இப்போ வாங்கினேன், சொன்னேன் உங்களுக்கு. அதே போல் நம்ம இதில் ஃபுல்லாகவே டெக்னாலஜி பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வரப்போகுது, ஸ்டடீஸ் பற்றி தான் வருதும். இதே போல் 1-2 சின்ன அன்பாக்சிங் இருந்தனா மட்டும்தான் இந்த சேனலில் வரும். மிச்சப்படி ஃபுல்லாகவே உங்களுக்காக அந்த ஸ்டடீஸ் டிபெண்டு பிஎல்சி அந்த மாதிரி தான் வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அதே போல் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் ஆல்மோஸ்ட்டு இப்போது இன்றைக்கி கவுண்ட் நான் பார்க்கும்போது 907 ஆல்மோஸ்ட்டு 907 சப்ஸ்கிரைபர் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது. பட் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா மேக்ஸிமமே அதில் ஒரு வீடியோஸ் எத்தனை போகுதுன்னா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களே வீடியோ பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. அதனால தான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எதுக்கடா வீடியோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நீங்கள் அதை லைக் பண்ணி நீங்கள் இது பார்த்தா கூட சரி இருக்கிறவங்க பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.